வைகாசி விசாகத்துக்கு விரதம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் அன்னைக்கு காலையில் 3:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு நம்ம முருகர் சிலையோ வேலோ இருந்ததுன்னா பால் அபிஷேகம் கண்டிப்பாக பண்ணணும். பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு நம்ம குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு குலதெய்வ அருளோட அனுமதியோட முருகர்கிட்ட நம்ம விரதத்தை தொடங்கணும். விரதம் எந்த மாதிரி விரதம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உடம்புக்கு முடிஞ்சதுன்னா ஃபுல் டே அன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கலாம். முடியாதவங்க ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு 2 வேளை விரதம் இருக்கலாம். முடிஞ்சவங்க 3 வேளையும் அன்னைக்கு முழுமையாக விரதம் இருந்து முருகர்கிட்ட உங்களோட வேண்டுதலை வைங்க. குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த நாளில் விரதம் இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த முருகரே பிறப்பார். கண்டிப்பாக வேண்டிக்கோங்க. பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்களோட விரதத்தை ஒரு 6 மணி போல் முடிச்சுக்கோங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.